World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஜெயந்தி வேணுகோபால் மேடம். ஸோ இவங்க ஜோதிடத்துறையில 10 வருஷத்துக்கு மேல இவங்க இருக்காங்க, ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மகத் பாவகத்தின் மகத்துவங்கள் என்ற தலைப்புல வந்து பேச போறாங்க. ஜெயந்தி அம்மா அவர்களை பேசுவதற்காக வருக வருக என்று அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். குருநாதருக்கு வணக்கம். குருவே வாழ்க, குரு வாழ்க, குருவே சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்னைக்கு குரு வாரம். நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு நம்ம குருநாதர் எம்கேஆர் அவங்க. எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த எல்லா குருமார்களையும் வணங்கி நம்ம எம்கேஆர் சார வணங்கி. எம்கேஆர் நான் கொரோனா டைம்ல வந்து நட்சத்திர வகுப்பு தான் போட்டாங்க. முதல்ல பாலமுருகன் சார் தான் அதை கிளாஸ் எடுத்தாங்க. குமாரசுவாமின்ற நூல்ல இருந்து அப்போ வந்து நான் ஜாயின் பண்ணேன் இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயால. அதுல இருந்து இன்று வரைக்கும் நான் தர்மசாஸ்திராவில பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தர்மசாஸ்திராவில தான் PhD பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து மகத் பாவத்தின் மகத்துவங்கள். அது என்ன சார் மகத் பாவம்? அது என்ன மகத்துன்ற பாவம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். தெரியாதவங்க இதை எடுத்துக்கோங்க. மகத்துனா பெரிய. இது வந்து மகத்துன்றது வடமொழி சொல். இந்த வடமொழி சொல்ல பெரியது, சிறந்தது, மதிப்பு மிக்கது, அல்லனா பிரம்மாண்டமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை மகத்துன்றது. அதுக்கு மீனிங் இதெல்லாம் நம்ம ஆன்மீக சம்பந்தமான இதுல சொல்லும் போதெல்லாம் பெருமை வாய்ந்த அந்த மகத்துவம் பொருந்திய அப்படின்னு நம்ம பேசுவோம். அதனால இந்த கேந்திர ஸ்தானமான 1 4 7 10ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தசம கேந்திரம் வந்து நம்மளுக்கு ஒரு ஜீவன ஸ்தானம். அந்த ஜீவனமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த ஜீவனம் இருக்கிறதுனாலதான் புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே வருது. அதனாலதான் இந்த பாவத்துக்கு பேரு மகத் பாவம். இந்த ஜீவன ஸ்தானம் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு சமுதாயத்திலே ஒரு புகழும், பெருமையோ, அந்தஸ்தும் எல்லாமே கிடைக்குது. நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த கேந்திரங்கள் 1 4 7 10 தான் நம்ம கேந்திரம். லக்ன பாவம், சுகஸ்தானம், கலத்திரஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்றார். ஜீவனஸ்தானத்தை தசம கேந்திரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகத்துவம் பொருந்தி அந்த தசம கேந்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அதனுடைய அதிபதியும் நல்லா இருந்து அவனோட சாரங்கள் வாங்கிய சாரமும் நல்லா இருந்தாதான் இந்த மகத்பாவம் நல்ல மகத்துவம் பொருந்தியதா இருக்கும். இந்த மகத்துவமான அந்த மகத்பாவத்தை பத்தி ஒரு சில எனக்கு நான் அறிந்த, நான் அனுபவித்த அந்த ஜோதிட கருத்துக்களையும் சேர்த்து கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த 10ஆம் இடம் வந்தது நம்மள வந்து ஒரு சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். எதுக்கு நம்ம அறிமுகப்படுத்தும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க? நம்ம சமுதாயத்துல நம்ம புகழ், கௌரவம், தனம் எல்லாம் இருந்தா தான் நம்மள ஒரு சமுதாயத்துல இவங்க ஒரு வசதியானவங்க, நல்ல நல்ல கௌரவமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கௌரவத்தை கொடுப்பது தொழில் தான் முதல்ல அவசியம். அந்த ஜீவனஸ்தானம் தான் அவசியம். அந்த தொழில் பாவமானது அறிமுகப்படுத்துகிறதுனால இந்த பாவம் வந்து அறிமுக பாவம் என்றும் மகத் பாவம் என்றும் நம்மளுக்கு மகத்துவமாக தருகுது. அதனாலதான் இந்த மகத் பாவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். இந்த பாவத்துக்கு யார் யாரெல்லாம் காரகரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அரசு தொழில் அப்படின்னு செஞ்சோம்னாக்கா அதுக்கு மெயின் காரகம் வந்து சூரியன் வேணும். இந்த ஜீவனஸ்தானம் தொழில் வேற ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு புதனோட சப்போர்ட் வேணும். குருவுக்கும் தொழில் வந்து நல்லா இருந்தா, ஒருத்தவங்களை அவார்டெல்லாம் வாங்குறாங்க, நல்ல புகழ் பெறாங்க அப்படின்னா அந்த குருவோட சப்போர்ட் இல்லைன்னா
ஒரு நாளும் வந்து நம்ம தலை நிமிர்ந்து அந்த மரியாதையோட அந்த கௌரவத்தோட இருக்கணும்னா குருவோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு வேணும். இந்த சனி பகவானோட இது வேணும். ஏன்னா சனி பகவான் தான் இங்க கர்ம காரகன், ஜீவன அதிபதி அப்படின்னு. ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவரு தான் அதிபதி. அந்த மகத் பாவத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். ஏன் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னாக்கா, அவரு நீதி நேர்மை, யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செஞ்சாங்களோ அந்த கர்மத்துக்கு ஏத்தபடி போன ஜென்ம கர்மாவுக்கும் சரி, இந்த ஜென்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. இந்த கர்மால என்னென்ன நம்ம கர்மாக்கள் அனுபவிச்சிருந்தாலும் அந்த கர்மாவிற்கு ஏற்றபடிதான் நம்மளுக்கு வந்து அந்த ஜீவனம், தொழில் அப்படின்றது அமையும். அதனாலதான் அந்த பாவத்துக்கு மகத் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து அரசாங்க அனுகூலம், தலைவன், தலைமை பொறுப்பு, அரசாங்க உத்தியோகம், அரசாட்சி புரிதல், அந்த அரசு சார்ந்த காரகத்துவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூரியன் பலமாகவும் நல்ல யோக கிரகத்தின் சாரம் வாங்கியிருக்கணும். சூரியன் பலமா இருந்துட்டா மட்டும் பத்தாது, அவர் வாங்கிய சாரமும் நல்லா இருக்கு, நல்ல சுக அதிபதியோட சாரமா இருக்கணும். அது மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு அந்த காரகத்துவங்களினோட மகத்துவம் எல்லாமே கிடைக்கும். அது சூரியனுக்கு. அடுத்து ஜீவனஸ்தானமான 10ஆம் பாவமும் புத பகவானும் நல்ல நிலையில இருக்கணும். நான் அப்படி இருந்தா தான் என்ன ஆகும்னாக்கா, வியாபாரம், வாணிபம், நம்ம சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்யறாங்க இல்லையா, அவங்க அந்த டாக்குமெண்ட் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதுக்கெல்லாம் வந்து புதன் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, அவர் வாங்கிய சாரமும் நல்லா இருக்கணும். அது சாரம் வாங்கி நல்ல நிலைமையில் இருந்தால்தான் நல்ல ஒரு பதவி, புகழ், பெருமை எல்லாம் கிடைக்கும். அடுத்தது தொழில்காரகனான குரு பகவான் வந்து நம்ம குரு என்னென்ன சொல்றோம், மத வழிபாடு, மந்திர சக்தி, மந்திர சித்தி, மந்திர கவசம், குரு ஆசிரியர்களா போறது, போதனை செய்யும் திறமை, நீதிபதி, ராஜ சன்மானம், மடாதிபதி, இதெல்லாம் வந்து 10ஆம் அதிபதியோட காரகத்துவங்கள். இந்த காரகத்துவங்கள் ஏன் இங்க சொல்றேன்னாக்கா, இந்த குரு பகவான் இந்த காரகத்தெல்லாம் எடுத்து அந்த 10ஆம் அதிபதி மூலமா தன் இதை நடத்துறாரு. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம குருவும் இந்த 10ஆம் அதிபதிக்கு மட்டும் 4 பேர் காரகராறாங்க. அந்த காரகர் இருக்கிறதுனாலதான் இதை இங்க வந்து சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சனி பகவான் எடுத்துக்கணும். அவர் என்ன பண்றாரு, சேவை, தந்தையின் சிரார்த்தம், நம்ம தந்தை சிரார்த்தம் முன்னோர்களுக்கு செய்யணும் இல்லையா, அந்த சிரார்த்தம். அப்புறம் பந்தங்கள் இருந்து விடுதலை பெறுதல். பந்தங்கள் இருந்து விடுதலை பெறுதல்னாக்க நம்ம இந்த உலக இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த சனி பகவான் தான் காரணம். அந்த கர்மஸ்தானம், நம்மளுக்கு தொடையில ஒரு வியாதி ஏற்படுது, காலுக்கு கீழே ஒரு வியாதி ஏற்படுதுன்னாலே அதுக்கு சனி பகவான் தான் காரணம். அந்த அப்புறம் மறைத்து வைக்கப்பட்ட புதையல், இவற்றுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் 10ஆம் பாவகமும் 10ஆம் பாவாதிபதி அமர்ந்த நட்சத்திராதிபதியும் நல்ல நிலையில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த பாவக நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஒரு புகழ், மகத்துவம் எல்லாமே கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா நம்ம சார்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கிளாஸ்ல எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், சரஸ்திரம் உபயம்னு சொல்லுவோம். அந்த சரராசியில 10ஆம் இடம் அப்படின்னு அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ஆம் இடம் சரராசியில அமைஞ்சாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல நிலையா நின்று ஒரு தொழில் செய்யவே மாட்டாங்க. அதாவது பயணம் செய்து கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு 10ஆம் இடம் வந்து சரராசி என்றால் பயணம் செய்து தொழில் செய்தால்தான் அவங்களுக்கு வந்து நல்ல மகத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே ஸ்திரராசி 10ஆம் இடமா அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் கிடைக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பழமொழியா இருக்கு இல்லையா நம்ம இங்கிலீஷ்ல. அது மாதிரி சனி பகவான் வந்து மந்த காரகன். அவரு மெதுவா தான் கொடுப்பாரு, ஆனா மெதுவா கொடுத்தாலும் ஸ்திரமா கொடுப்பார், நிலையா கொடுப்பார். அதனால அவருக்கு இந்த ஸ்திரராசிகளுக்கு 10ஆம் இடம் அமையும் போது கொஞ்சம் தொழில்லாம் கொஞ்சம் லேட்டா தான், ஆனா ஸ்திரமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உபயராசி 10ஆம் இடமா வருது அப்படின்னு வர்றவங்களுக்கு முதல்ல ஒரு தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுட்டு மீண்டும் அதே கொஞ்ச நாள் அது ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை விட்டுடுவாங்க. திருப்பி என்ன பண்ணா அதே தொழில செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. அது மாதிரி வந்து வேலை செய்யறவங்க
இந்த உபயராசியில இருக்கும். இவங்களுக்கு அவசர குணமா இருக்கும். ஏன்னா ஒரு 2 மனது வந்து 2 இதுவா இருக்கும், 2 தன்மையில இருக்கிறதுனால உபயராசிகளுக்கு எல்லாமே 2 தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால அந்த வேரியேஷன் அவங்களுக்கு வரும். நம்ம 10ஆம் இடம் வந்து தொழில், 10ஆம் அதிபதி, 10ல் உள்ள கிரகங்கள், பார்க்கும் கிரகம், 10ஆம் அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி. நவாம்ச அதிபதியும் இதுல கணக்குல எடுத்துக்கணும், தசாம்சமும் இதுல கணக்குல எடுத்துக்கணும். தசாம்சமும் எடுத்துட்டாதான் நம்ம பலன் சொல்லும் போது அக்யூரேட்டா இருக்கும். தசாம்சம் எடுக்காம வெறும் ராசி கட்டமோ நவாம்ச கட்டமோ வச்சு பார்க்கும்போது அது அவ்வளவு அக்யூரேட்டா வராது இல்லை. ஏன்னா நம்ம சார் வந்து வர்க்க சக்கரங்கள் எடுக்கும் போது அழகா சொல்லி கொடுத்தாரு தசாம்ச சக்கரத்தை. அந்த தசாம்ச சக்கரத்தையும் எடுத்துக்கணும். சந்திரனை லக்னமாக கொண்டு தொழில் நிர்ணயம் செய்யணும். ஏன்னா சந்திரனும் அதுல வந்து கொஞ்சம் ஆளுமை செய்யறாரு. ஆனா அது மட்டும் ஆளுமை செஞ்சுட்டா பத்தாது. ஏன்னா நம்மளுக்கு தனம் வேணும். ஆளுமையா தொழில் செஞ்சா மட்டும் வராது, தனம் வருமா, பாக்கியம் இருக்கா, லாபம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருந்து அதெல்லாம் பார்த்துதான் ஆராய்ஞ்சுதான் நம்மளுக்கு இவங்களுக்கு இந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுக்கணும். நான் எல்லாத்துக்குமே 19 பார்த்துட்டு எடுத்து கொடுக்கும்போது அது அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கிறது இல்லை. ஒரு சொந்த தொழில் செய்யணும்னாக்கா அதுக்கு கிரக நிலைகள் முதல்ல நல்லா இருக்கணும். புதன், சூரியன், சனி, குரு இவங்கெல்லாம் சொந்த தொழிலை நிர்ணயம் செய்யறதுக்கு உண்டான கிரகங்களாகும், காரக கிரகங்களாகும். புதன்னாக்க நம்ம வந்து தொழில்காரகன் சொல்றோம். குரு நேர்மை, நாணயத்து, செல்வத்துக்கு எல்லாம் சொல்றோம். சனி வந்து தொழிலாளின்னு சொல்றோம். சூரியன்னா அரசு துறைன்னா. இந்த இவ்வளோ காரகத்துவங்கள் இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான தொழிலை எடுத்துக்கிறது தான் நம்மளோட திறமை, நம்மளோட சாமர்த்தியம். அப்போ ஒருத்தவங்களுக்கு சூரியன் வந்து ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன தொழில் செய்வேன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொந்த தொழில் ஒண்ணு செய்யலாமா, எப்படி இருக்கு என்னோட ஜாதகத்துல அப்படின்னு கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து 1, 5, 9, 10ல இருந்தாக்கா அவங்களுக்கு நல்லா இருக்கு, சொந்த தொழில் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவானும் 1, 4, 9, 11ல இருந்தாலும் அதுவும் நல்ல சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சந்திரன் வந்து 10ஆம் இடம் தொடர்புனாக்க அவங்க வந்து ஒரே ஊர்ல நின்று வேலை செய்யறாங்க. ஏன்னா சந்திரன் வந்து இடமாற்றம் ஏமாற்றம் ரெண்டுமே இருக்கும். அவங்க ஒரே ஊர்ல இருந்து வேலை செய்ய முடியாது. பல ஊர்களுக்கு பயணம் செய்துதான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. இப்போ செவ்வாய் என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம நெருப்பு, எந்திரம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ரொட்டி தயாரித்தல், மின்சாரம் இதெல்லாமே செவ்வாயோட காரகத்துவங்கள்ல வருது. அப்போ செவ்வாய் சூரியன் இணைந்து 6, 8, 12ல இருக்கு அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் வந்து சொந்த தொழிலாம் செய்ய முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு ஜெயில் இதுலயோ அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரு வேலையில தான் இருக்க முடியும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு சிறப்பு. அப்படி இருந்தாதான் அந்த 10ஆம் பாவம் மகத் பாவம்னு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மள ஒரு நல்லது. 10ஆம் பாவம் 9ஆம் பாவம் எப்பயுமே ராகு கேதுடன் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க அரசு பணியில பேர் புகழுடன் நல்லா இருப்பாங்க அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜாதகத்துல நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன். நல்ல பேர் புகழோட ஜாதகத்துல இருக்கிறத நான் அனுபவத்துல கண்டிருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன். ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு எனக்கு எப்பங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? இப்ப அவங்களுக்கு ஜனனகால ஜாதகம் இருக்கு, கையில இருக்கு. இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். கோச்சார குரு வந்து 5, 7, 10ஆம் பாவங்களை பார்க்கிற காலத்துலதான் வேலை கிடைக்கும். ஏன்னா 5ன்றது பூர்வ புண்ணியம், 7ன்றது சமுதாயம், 10ன்றது நம்மளுக்கு ஜீவனஸ்தானம் வேலை. அந்த அப்படி இருக்கிற காலத்துலதான் அப்ப வேலை கிடைக்கும். அப்படியே சனி பகவானை வச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கோச்சார சனி பிறப்பு ஜாதகத்துல சனி பகவானை பார்க்கணும். அப்ப பாக்குற காலத்துல வேலை கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றத, அந்த வேலை கிடைக்கின்றத அப்படி சொல்லலாம். அதே தசா புத்தி வச்சு சொல்லணும்னா 2வது தசா, 6வது தசா, 10வது தசா, 11வது தசா புத்தி காலங்கள்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றது சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, எனக்கு எப்பங்க ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு எப்ப கிடைக்கும்
அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க நம்ம கிட்ட, ஜாதகம் பாக்குறதுக்கு வந்து கேக்குறாங்கன்னாக்க நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ கோச்சார குரு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சூரியனுக்கு 5, 7, 9, 11 வரும் காலத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, ஜாதகத்தை பார்த்துட்டு கோச்சார குரு எங்க இருக்காரு, சூரியன் எங்க இருக்காரு, என்ன நிலையில இருக்காங்கன்றத பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து தொழில் தொடங்கிட்டாங்க, நான் தொழில வெற்றி அடைவனா, எப்படி இருக்கு அப்படின்னு, வெற்றி கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஜாதகம் பார்த்துட்டு ராசிக்கோ லக்னத்துக்கோ 1, 2, 7, 9, 10ஆம் அதிபதி தசாபுத்தி காலங்கள்ல அப்போ தொழில் தொடங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு அது மாதிரி நடந்தாக்க இப்போ வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நடக்கலைன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் எதுக்கோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தொழில்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்த தசை வர்ற காலத்துல நல்லா இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு நம்ம சொல்லி அனுப்பணும். அதுக்குதான் இந்த இதெல்லாம் நம்ம சார் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 7ஆம் அதிபதி தசையிலயும் 5ஆம் அதிபதி தசையிலயும் வரும்போது இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து நடிகர் வந்து கேக்குறாங்க, நான் நல்லா நடிக்கிறேன், எனக்கு நடிகர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு, நான் வந்து நடிக்கிறதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு, புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் பலம் பெற்று 1ஆம் லக்ன பாவத்தையுடைய 5ஆம் பாவத்தை, கலையினாலே 5ஆம் பாவகம் தானே, அப்போ அந்த பாவகங்கள் சம்பந்தப்படும் போது நீங்க நடிகரா வரலாம், நடிகராவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு நம்ம ஜோதிடத்திலேயே புகழ் பெறும் அமைப்புன்னுட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த லக்ன ராசிக்கும் 10ஆம் பாவகத்திற்கும் குரு தொடர்பு அல்லது குரு புதனுடன் தொடர்பு பெற்று 6, 8, 12 தொடர்பு இருந்தால் ஜோதிடத்தில் புகழ் பெற்று விளங்கலாம். ஜோதிடத்துல இது வந்து புகழ் பெற்று விளங்கறதுக்கு நம்ம ஜோதிட இப்ப எல்லாருமே நம்ம குரு கிட்ட கேக்குறோம் இல்லையா, சார் நான் ஜோதிடத்துல புகழ் அடைஞ்சு இருப்பேனா அப்படின்ட்டு கேக்குறோம் இல்லையா? அது மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட ஜாதகத்தை வச்சு நம்ம இந்த ஜாதகத்துல பாத்துக்கலாம். நம்ம ஜோதிடத்துல புகழ் பெறணும்னா நம்மளோட லக்னம் ராசிக்கு 10ஆம் பாவத்துக்கு குரு தொடர்பு அல்லது குரு புதனுடன் தொடர்பு. ஏன்னா புத்திசாலி இருந்தாதான் நல்லா இருக்கும். குரு வந்து புத்தியை கொடுப்போம், அதான் சமயோஜித புத்தியை கொடுக்கறது புதன் தான். தொடர்பு பெற்று அந்த 6, 8, 12 6ன்றது வெற்றியும் இருக்குது அதுல, அதனால அதையும் சேர்த்துதான் அங்க சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா கேக்குறாங்கன்னா, நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டு 10ஆம் அதிபதி அம்சத்துல எந்த வீட்டுல இருக்கிறாரோ, அந்த வீட்டின் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரோ, அந்த நட்சத்திராதிபதி இவர்கள் யார் பலம் பெற்றிருக்கிறாங்களோ அந்த காரகத்துவ தொழில் செய்யுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி அனுப்பலாம். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த இந்த மகத் பாவம், அதுதான் அதனாலதான் 10ஆம் தசம கேந்திரத்தை வந்து நம்ம மகத் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த மகத் பாவத்தை பத்தி கொஞ்சம் தான் நான் சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா நான் 10 நிமிஷம் தான் நானே இதுவே அதிகமா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய எடுத்துக்கிட்டேன்னா டைம் எடுத்துக்கிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க மேடம். சாருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா எம்கேஆர் சார் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நட்சத்திர வகுப்புல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப நீங்க படிங்க இது பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஊக்கம் உற்சாகமும் கொடுத்திருக்காரு. இந்நேரத்துல ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு, முத்துப்பாண்டி தம்பிக்கும் நன்றி தெரிவிச்சு, ஏன்னா ஆன்லைன் வழியாக்க இவ்வளவு பேருக்கு நம்ம பேசுறது போய் சேருதுன்னா அதுக்கு அவருடைய சப்போர்ட் இல்லாம நம்ம இவ்வளவு பெரிய இதுவும் செய்ய முடியாது. நம்ம சாருக்கும் அவர் ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட்டா இருக்காரு. ரொம்ப எல்லாரும் சாரோட தாரக மந்திரமான எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். நன்றி சார். நன்றி மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. மகத் பாவகம், மகத்துன்றது நம்மளே சொல்லும் பாத்தீங்களா, நல்ல ஒரு மகத்துவமான விஷயம், மகத்துவமானவங்க இவங்க எல்லாம், மகத்துவமான பொருள் அப்படின்னா ஒரு உயர்ந்த அப்படின்றது நல்ல ஒரு சூட்சுமமான ஒரு வார்த்தையில நல்ல அழகா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சோ உண்மையிலேயே வந்து 10ஆம் பாவம் தான் வந்து, ஏன்னா ஒரு மனுஷன் வந்து
பொருளாதாரம் இருந்தா தான் அவன் நல்லா இருக்க முடியும். வேலைக்கு போனாதான் வீட்டுல சொல்லுவாங்கல்ல, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. சோ அதனால 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், வேலை செய்யணும், பொருளாதாரம் இருக்கணும், ஃபேமிலி குடும்பமும் நல்லா இருக்கும். அப்பதான் வருமானம் வந்தாதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ ஜெயந்தி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம ஒவ்வொரு மாதமும் இதை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு போனோம். இன்னும் இன்னைக்கு நம்ம 8 பேர் தான் பேசுறோம். இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து அடுத்த வர காலங்கள்ல நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கணும்ன்றதான் என்னோட எல்லாருடைய ஐயாவோட ஆசை. முதல்ல நிறைய பேர் பேசணுன்றதான்.